ஒரு அமைதியான நகர வீட்டில் முருகன் என்ற ஒரு சிறிய தமிழ் குட்டி பையன் வாழ்ந்து வந்தான். முருகன் மிகவும் சுறுசுறுப்பானவன். விளையாட விரும்புவான். புதிய விஷயங்களை கவனிக்க விரும்புவான். அந்த நாள் மாலை முருகன் வீட்டுக்குள் தனது பொம்மையுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். வானம் மெதுவாக நீலமாக மாறியது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அம்மா அப்பா தூங்க தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்போது முருகன் ஜன்னல் பக்கம் பார்த்தான். அப்போது டிங் டிங் என்ற மென்மையான சத்தம் கேட்டது. முருகன் காதை சாய்த்தான். கவனமாக கேட்டான். சத்தம் மீண்டும் வந்தது. அது என்ன என்று முருகன் மனதில் நினைத்தான். முருகன் பயப்படவில்லை, ஆனால் கவனமாக இருந்தான். அம்மா அப்பா தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். முருகன் ஒரு சிறிய டார்ச் எடுத்தான். மெதுவாக நடந்து வீட்டின் கதவு அருகே சென்றான். முருகன் கதவை திறந்து வெளியே பார்த்தான். வெளியில் அமைதியான இரவு. தெருவிளக்குகள் மென்மையாக ஒளிர்ந்தன. காற்று சற்று வீசியது. மீண்டும் டிங் டிங் சத்தம் வந்தது. இந்த முறை முருகன் சத்தம் வந்த திசை நோக்கி சென்றான். மெதுவாக, அமைதியாக, கவனமாக. அப்போது ஒரு பழைய சைக்கிள் தெருவோரம் நிறுத்தப்பட்டிருந்தது. காற்று வீசிய போது அந்த சைக்கிளின் மணி மெதுவாக ஒலித்தது. முருகன் டார்ச் ஒளியை காட்டினான். அதுதான் அந்த ஒலி. முருகன் சிரித்தான். ஆஹா, இதுதான் ரகசியம் என்று முருகன் நினைத்தான். முருகன் சைக்கிளை நன்றாக நிலைநிறுத்தினான். காற்று அடிக்காதபடி அதை சரி செய்தான். சத்தம் நிறுத்தியது. ஒளியும் மறைந்தது. வீடு மீண்டும் சாந்தமாக இருந்தது. நண்பர்களே, பயமில்லாமல் யோசித்தால் எந்த ரகசியமும் எளிதாக தீரும்.